வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்தியன் 2 படம் பார்க்கறக்காக ஸ்ரீ சத்ய சினிமாஸ் பழைய அபிராமி தேட்டருக்கு வந்திருக்கோம். பழைய அபிராமி தேட்டரை ஆல்ட்ரு பண்ணி 7 ஸ்க்ரீனோட புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தேட்ரு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஈரோட்லேயே 7 ஸ்க்ரீன் இருக்கிற ஒரே தேட்டர் ஸ்ரீ சத்ய சினிமாஸ் தான் பழைய அபிராமி தேட்ரு. இன்னைக்கு இந்தியன் 2 படம் பார்க்குறக்காக வந்திருக்கோம். என்ன தேட்டரில் கூட்டமே இல்லைங்க. சரி, டிக்கெட் கவுண்டருக்கு போகலாம். இருக்கிற 7 ஸ்க்ரீன்லேயுமே இந்தியன் 2 தான் போட்டிருக்காங்க. ஒரு சில ஷோஸில் மட்டும் கல்கியும் பார்த்திபன் படமும் போட்டிருப்பாங்க போல இருக்கு. சரி, நம்ம போய் டிக்கெட் வாங்குவோம். இந்தியன் 2 படத்துக்கான டிக்கெட் பார்த்தீங்கன்னா 190 ரூபா. சரி, உள்ளே போய் படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். தேட்ரு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி ரொம்ப சுத்தமாக இருக்குங்க. நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு நிறைய பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்தியன் 2 போஸ்டர் இருக்குது, பார்த்திபன் படத்தோட போஸ்டர் இருக்குது. யாராவது செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. இந்த தேட்டரில் என்னென்ன படம் ஓடுதோ எல்லா படத்துக்கான ட்ரெய்லரும் இதில் ஓடுது. மேலே இருக்கிற லைட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. சரி, தேட்டரை சுற்றி பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் ஃபுல் லைட்டிங் செட்டப்ஸோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. என்ன தேட்டர் இந்த அளவுக்கு இருக்குது, கூட்டம் தான் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேறு ஏதாவது படத்துக்கு ஃபுல்லாக கூட்டம் வருதான்னு பார்ப்போம். கேண்டீன் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கேண்டீன்லேயும் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் இருக்குது, என்னென்ன ரேட் அப்படிங்கிறத பூரா டிஸ்பிளே வச்சு சூப்பராக காமிக்கிறாங்க. என்ன நம்ம ரேட்டுக்கு இது ஒத்து வராதுங்க. நம்மெல்லாம் படம் பார்க்க வந்தால் ஒரு 20 ரூபா 30 ரூபா, அதிகபட்சம் ஒரு 50 ரூபாய்க்கு பப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். இங்கே பாப்கார்னே 150 ரூபா, பப்ஸ் எல்லாம் 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் இருக்குது. பர்கரு பீட்சான்னு எல்லாமே வச்சுருப்பாங்க போல இருக்குது. கேக்குலேருந்து எல்லாமே இருக்குது. என்ன நம்ம பட்ஜெட்டுக்கு இது ஒத்து வருமானு தெரியல. இந்த தேட்டருக்கு படம் பார்க்கணுன்னு வந்தால் ஒரு 500லேருந்து ஒரு 1000 ரூபாயாவது மினிமம் கொண்டு வரணும். அப்போ தான் கேண்டீனில் இருக்கிறத வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டாவது பார்க்க முடியும். சரி, நம்ம படம் பார்க்க போகலாம். நம்மளோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 6வது ஸ்க்ரீனுங்க, 3வது ஃப்ளோர்னு நினைக்கிறேன். மேலே போய் நம்மளோட 6வது ஸ்க்ரீனில் படம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இது வந்து எம்டியோட ரூமாமாங்க. எம்டி எப்படி இருக்காருன்னு தெரியல. ஒரு நாள் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2nd ஃப்ளோரில் ஒரு கேண்டீன் இருக்குது. இதுக்கு மேலே போனோம்னா அங்கேயும் ஒரு பெரிய கேண்டீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம் அந்த கேண்டீன் எப்படி இருக்குன்னு. என்ன ஏறதாங்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. லிஃப்ட் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 4வது ஸ்க்ரீன், 5வது ஸ்க்ரீன், 6, 7. சரி, இங்கே ஒரு பெரிய கேண்டீன் இருக்குது. இங்கே கூட்டம் ஃபுல்லாக இருக்குங்க. படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் சாப்பிடணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ரேட்டெல்லாம் பார்த்தா தான் பயமாக இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. கூட்டம் அங்கே கொஞ்சம் பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க. என்ன கொஞ்சம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நின்றுட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க. வர்றவங்க எல்லோரும் செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, சரி, நம்மளோட 6வது ஸ்க்ரீனுக்கு போவோம். படம் போட்டுருவாங்க, டைம் ஆயிடுச்சு. 6வது ஸ்க்ரீன் எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஐயோ, குறிக்கட்டு வச்சுருக்காங்களே. ஓகே, அதுக்குள்ளே அந்த பீஸா பர்கர் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பாப்கார்னு, பர்கரு. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதை நம்ம படம் பார்க்க வந்த 6வது ஸ்க்ரீன். இங்கே தான் நம்ம டிக்கெட் போட்டிருக்கோம். ஸ்க்ரீன் எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துருவோம். சேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்த்துருவோம். ஆஹா, ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே கண்ணாடி மாதிரி இருக்குது. ஸ்டெப்ஸு ஏறலாம். இப்போ பாருங்கள், படுத்துக்கிட்டே படம் பார்க்குறதுக்கெல்லாம் சீட் போட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்துக்கிட்டே படுத்துக்கிட்டு படம் பார்த்தா படம் அவ்வளோ நல்லாவா தெரியும்? என்னமோ ஒரு நாள் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதுலேயும் படுத்துக்கிட்டே படம் பார்க்கலாம். நமக்கு எப்போவுமே கடைசி ரோவில் படம் பார்த்தா தாங்க நல்லா இருக்கும். என்றைக்கு முன்னாடி வந்து படம் பார்த்தோம்னா கழுத்தெல்லாம் வலிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம A7ல் டிக்கெட் போட்டிருக்கோம். பின்னாடி லாஸ்ட்டாக வந்து படம் பார்த்தா தான் படம் பார்த்த திருப்தியே நமக்கு வரும். ஸ்க்ரீன் சூப்பராக இருக்குங்க. இது வந்து சின்ன ஸ்க்ரீன் தான்.
இவங்க தேட்டரோட எடையே போடுறாங்க. தேட்டர் எப்படி இருக்குது, என்னென்ன வசதிகள் இருக்குது, தேட்டரில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இவங்க ஒரு ஏடா போட்டிருக்காங்க. இந்த இடமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. தேட்டரை சுற்றி பார்க்குறதுக்கு டைம் இல்லாதவங்க வந்து படம் பார்க்க உட்காந்தா தேட்டரை பற்றியும் தேட்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இவங்க ஒரு ஏடையே போட்டுடுறாங்க. இது நல்லா தான் இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்ததுக்கு பேசாமல் இவங்கிட்டே ஃபுட்டேஜ் வாங்கி யூடியூப்பில் போட்டுருக்கலாம் போல இருக்குது. படம் போட்டாங்க இந்தியன் 2 இன்றைக்கி தான் படம் ரிலீஸு. 12:30 மணி ஷோ பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. ஒரு 50-60 பேர் தான் இருக்கும். ஏகப்பட்ட சேர் ஃப்ரீயாக தான் இருக்குது. படம் ஆரம்பிச்சது இடைவேளை வரைக்கும் படம் சுமாராக தான் போச்சு. இடைவேளைக்கு மேலேயாவது படம் நல்லா இருக்குமான்னு தெரியல. சரி வாங்க கேண்டீனுக்கு போகலாம். ஒரே ஒரு பாப்கார்னுங்க 190 ரூபா. பா, இதில் பிரியாணியே சாப்பிட்டுடலாம். படமே முடிஞ்சு போச்சுங்க. இடைவேளை வரைக்கும் படம் சுமார் தான். இடைவேளைக்கு அப்புறமும் படம் சுமாராகவே படம் முடிஞ்சிருச்சு. 3வது பார்ட்டுக்காவது லீடு கொடுப்பாங்களான்னு தெரியல. 3வது பார்ட்டாவது நல்லா இருக்குமான்னு தெரியல. பாருங்கள், மக்கள் எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு போகிறாங்க. யாருக்குமே படம் பார்த்த திருப்தியே இல்லைங்க. எல்லார் முகத்துலேயும் சோகம். இந்தியன் 2 நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திருச்சுங்க. வெரி சேட். ரொம்ப சோகத்தோடையே மக்கள் எல்லோரும் வெளியில் போகிறாங்க. 3வது பார்ட்டுக்கு லீடு கொடுத்துட்டாங்க. 3வது பார்ட்டாவது நல்லா இருந்தால் நல்லா இருக்கும். சரி வாங்க மக்கள்கிட்ட கேட்போம் படம் எப்படி இருக்குது. சூப்பரா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 எதிர்பார்க்குறோம். நல்லா தான் இருந்துச்சுங்க. இருந்தாலும் பார்ட் 3 நல்லா வேற மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுங்க. படம் நல்லா இருந்துச்சுங்க. படம் சுமார் தானே. நல்லா இருக்குண்ணா படம். வேற லெவல்ல இருக்கு. கொஞ்சம் ஆவரேஜ் தானே. பார்க்கணும், ஒரு டைம் பார்க்கணும். காலத்துக்கு தேவையான படம். படம் பேசி சொல்லிட்டு போங்க. படம் இருந்துச்சுன்னா படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.